எல்லா கப்பையும் லைனா நம்ம முதுகுல அடுக்கி வச்சுட்டாங்க ஸ்டேபிள் பண்ணி. 5 to 10 minutes கழிச்சு எடுத்துட்டாங்க. டாக்ஸிக்ஸ் பிளட் எல்லாமே மேல வந்து இருந்துச்சு. இன்ஸ்டன்டாவே எனக்கு முதுகுல இருந்த பாதி பெயின் போயிருச்சு. இதுல பண்றது வந்து எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ல வர கப்பிங் தெரப்பி பண்றாங்க. இது நம்ம முன்னோர்கள் வந்துட்டு மாட்டோட கொம்பு, எருமை கொம்பு இந்த மாதிரி வந்து ஹார்னை வச்சு கப்பிங் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேம்பூ ஸ்டெம் வச்சுமே இந்த கப்பிங் தெரப்பி பண்ணிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ரொம்ப நேரம் லாங் சிட்டிங்ல இருக்கிறவங்களுக்கும், கழுத்து மூவ்மெண்ட் வந்து ரொம்ப இல்லாத சிஸ்டம் ஒர்க் பண்றவங்களுக்கும் மசில் கிராம்ப் ஏற்படுறப்போ இந்த கப்பிங் பண்றப்போ இமிடியேட்டா ஒரு ரிலீஃப் வந்து ஃபீல் பண்ண முடியும். இது எதனால ஏற்படுது அப்படின்னா, லோக்கல் டிஷ்யூ ஸ்ட்ரெச்சஸ் நடக்கிறதுனால அங்க பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு அங்க வந்து ஹீலிங் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். ரிசல்ட் வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும் மசில்ஸ். ஸ்டாட் மெத்தட்லயும் டைனமிக் மெத்தட்னு 2 டைப் இருக்கு. இது யாருக்கு எது சூஸ் ஆகுன்றது டாக்டரோட அட்வைஸ் படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாம நல்ல ரிலீஃப் வந்து ஃபீல் பண்ண முடியும்.